சந்தியாஜானி சீரியல்ல இப்போ ராத்திரியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மணி வந்து பிச்சு உதறிட்டாங்க. பத்மாவோட சதி திட்டத்த வந்து ஈஸியா வந்து முறியடிச்சுட்டாங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமா போ மாட்டேது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். புவனேஸ்வரி, மகாலிங்கம், பசுபதி, கார்த்தி 4 பேரும் வந்து தந்திரமான முறையில திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த வாட்டி வந்து ரகுராம் குடும்பத்த ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுக்கு என்னால முடியும். நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் இருக்குல்ல, தனா வந்து அங்க இருக்க மாட்டா. தனா என் கூட தான் இருப்பா. டேய்! நீ ஆல்ரெடி ஏகப்பட்ட திட்டம்லாம் நீ போடுறடா. ஆனா, அது எதுவுமே வந்து சக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாட்டி நிச்சயம் வந்து வெற்றி பெற்று காட்டுறேன் அத்த அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போறீங்க? நான் வந்து இப்படி இருக்கேங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிட்டீங்கன்னா, தனா எப்படி இருந்தாலும் என்ன பார்க்க வருவா. சரிடா, ஆல்ரெடி நீ திருவிழால வந்து கூப்பிட்டப்பயே அவ வரமாட்டேன்ட்டா. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இப்ப கூப்பிட்டா வந்துருவாளா? அத்த கண்டிப்பா என்னால தனாவ 1/2 மணி நேரம் வந்து தன்னந்தனியா நானும் தனாவும் இங்க வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இக்க வச்சு சொல்றாங்க. உடனே நான் வந்து ஊர்க்காரங்களோட எல்லாரையும் சேர்த்து அங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படி இருக்கும்போது கதவு தொறந்தப்ப இவங்க 2 பேரும் ஒத்துமையா வந்தாங்கன்னா, தனா மனசுல இன்னமும் வந்து கார்த்தி தான் இருக்காங்கிற விஷயத்த வந்து எல்லார் முன்னாடி வந்து பதிய வச்சுட்டா, தனா வந்து இனிமேட்டு உன்னோட பொண்டாட்டியே ஆயிடுவா. அதானடா திட்டம். சூப்பர்மா! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரிய பாராட்டுறாங்க. உங்களால மட்டும் எப்படிம்மா தினுசு தினுசா வந்து நீங்க புது புது ஐடியாவ இறக்குறீங்க? ஒரே ஒரு உதவி என்ன? அதே மாரி சாருக்கும், சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, நானும் சந்தோஷமா இருக்கேன். முதல்ல இந்த திட்டம் நிறைவேறுதான்னு பார்ப்போம். வெற்றி பெற்றுச்சுன்னா, நிச்சயம் அடுத்தது சாருக்கும், சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். சூப்பர்மா! எது நடந்தா என்ன? கடைசில அசிங்கப்பட்டு நிக்க போறது ரகுராம் குடும்பம் தானே! சந்தோஷங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சீனு வந்து தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. சீனுக்கு பக்கத்துல நம்ப மாயா வந்து தூங்குறாங்க. "ஏய்! நீ எதுக்கு பெட்ல வந்து தூங்குற? ஏய்! நம்ம 2 பேருக்கும் இதான்டா ரூமு. நான் வந்து கட்டில்ல தான் தூங்கணும். என்ன நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி மாயா வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சீனுவ, "ஏய்! மரியாதையா கீழ தூங்கு. அப்பன்னா நான் மேல தூங்குனா உனக்கு வேற ஏதோ தோணுமா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து வம்பிழுக்குறாங்க. "என்ன தோணும்? அதெல்லாம் ஒண்ணும் தோணாது. எனக்கெல்லாம் வந்து கட்டுக்கோப்பா இருப்பேன். சும்மானு இரு." அப்படின்னு சொல்லி, "உன்ன பார்த்துட்டு தூங்குனா தானே பிரச்சனைன்னு" சொல்லி அந்த பக்கம் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து மாயா வந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம் இவன வம்பிழுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அப்படியே தூங்குற மாரி, அப்படியே மேல வந்து கைய தூக்கி போடுறாங்க சீனு மேல. உடனே, "ஏய் எந்திர்ரி! வேணும்னு தானே கை தூக்கி போட்ட? என்ன ஆச்சு சீனு? நான் தூங்கிட்டேன். எதுவும் பிரச்சனையா? என்கிட்ட எதுவும் சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லி ஹஸ்கி வாய்ஸ்ல வந்து பேசுறாங்க. படுத்து 10 செகண்ட் கூட ஆகல. எப்புட்ரி நீ இப்படி தூங்குற மாரி பெர்ஃபார்ம் பண்ற? கொஞ்சமாவது வந்து தெளிவா இரு. சரியா? திட்டம் போட்டா மாட்டிக்கிற மாரி போடாத. நான் என்ன திட்டம் போட்டேன்? சொல்லுடா சீனு. நான் என்னடா செஞ்சேன்? அப்படின்னு சொல்லி சீனு மேல கை வச்சுட்டே பேசுறாங்க. அம்மாடி சாமி! கொஞ்சம் பேசாம தூங்குறியாம்மா? அப்படின்னு சொன்னோனே, இன்னொரு வாட்டி கைய கால தூக்கி போட்டா அவன் கடுப்பாயிடுவான். வேற ஏதாவது தான் செய்யணும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து மாயா மாட்டுக்கும் தூங்குற மாரி நடிக்கிறாங்க. இவ உண்மையிலே கை கால தூக்கி போடுறாளா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. சீனு பார்க்குறப்ப தூங்குறாங்க. சீனு பார்க்காதப்ப வந்து கண்ணு முழிக்கிறாங்க அந்த இடத்துல. இப்ப கண் முழிச்ச மாரி இருக்கே! அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அப்படின்னு நம்ம மாயா வந்து சொல்றாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கொஞ்ச நேரம் ஒரு 10, 15 நிமிஷத்துல வந்து சீனு வந்து தூங்கிடுறாங்க. அப்பன்னு பார்த்து கண் முழிக்கிறாங்க நம்ம மாயா. இவனெல்லாம் இப்படியெல்லாம் நிம்மதியாலாம் தூங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படியே சட்டுன்னு காது கிட்ட வந்து, "ஐ லவ் யூ டா சீனு" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கத்திர்றாங்க. உடனே அடுத்த செகண்டே வந்து தூங்குறாங்க நம்ம மாயா. சீனு வந்து எந்திரிக்கிறாங்க. இவ உண்மையிலேயே வந்து ஐ லவ் யூ சொன்ன மாரி தானே இருக்கு. பார்த்தா அந்த பக்கம் வந்து தூங்கிட்டு இருக்கா. எதுடா உண்மை கடவுளே! அப்படின்னு சொல்லி, "மாயா, மாயா எந்திர்றா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து எழுப்புறாங்க. உடனே, "என்னாச்சு சீனு? ஏன் இந்த நேரம்ன்னு பார்த்து எழுப்புற? என்கிட்ட எதுவும் சொல்லணுமா? மன்னிப்பு கேட்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "அந்த இடத்துக்கே வந்து நில்லு எப்ப பார்த்தாலும். வேற எதுக்கு என்ன எழுப்புன?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, உடனே வந்து கடுப்பாயிடுறாங்க. "சீனு, நீ தானே வந்து என்கிட்ட ஐ லவ் யூ சொன்ன. நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேனா? கனவு கினவு கண்டியா? ஒரு வேள கனவா இருக்குமோ? சாரி தாயே மன்னிச்சிரு" அப்படின்னு சொன்னோனே, இந்த பக்கம் தூங்குற மாரி நடிக்கிறாங்க நம்ப மாயா. திருப்பி இன்னொரு வாட்டி தூங்கும்போது வந்து எழுப்பக்கூடாது சரியா? "சரிம்மா நான் எழுப்பல தூங்குமா" அப்படின்னு சொன்னோனே, 2 பேர் தூங்குற மாரி சூப்பரா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மணி வந்து தூங்கவே இல்ல. தூங்குற மாரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பத்மா வந்து மணி தூங்குற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அப்படியே கால்ல வந்து என்னமோ ஒண்ணு தொட்டு பார்க்குறாங்க. நம்ப பத்மா வந்து நல்லா அவரு தூங்கிட்டு இருக்காரு. இப்பன்னு பார்த்து வெளியில போலான்னு சொல்லிட்டு, வெளியில வந்து போறாங்க. பார்வதி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பத்மா வர வரைக்கும். "அண்ணி வாங்க அண்ணி சீக்கிரம் போலாம். அவரு இப்ப தான் தூங்க ஆரம்பிச்சாரு. நான் சோதிச்சு பார்த்துட்டு தான் வந்து இங்க வந்திருக்கேன்." மணி வந்து பின்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்போம்ன்னு சொல்லி, ரூமுக்கு வெளிய வந்து ஜன்னல் வந்து இருக்கு போல. அந்த ஜன்னல் வழியா வெளியில வந்து எட்டி பார்க்குறாங்க. "அண்ணி இப்ப நம்ப
மாயாவோட செயின் எடுத்துருவோன்னு சொல்லி டப்பா எடுக்குறாங்க. அண்ணி இது வந்து தனாவோட டப்பா. ரகுராம் தான் அப்புறம் அசிங்கப்பட்டு நிப்பாப்புல. சரி, சரி மாயாவோட டப்பாவ எடுப்போம்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயாவோட டப்பா வந்து எடுக்குறாங்க. எடுத்தோனே தாலி வந்து எடுத்துடுறாங்க. பூ எடுத்து கொட்டிடுறாங்க போல இருக்கு. அண்ணி என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி பண்றீங்களே! நம்ப ஏதாவது ஒரு விஷயம் செய்றோமோ, அந்த விஷயம் மத்தவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. எப்படி இருந்துச்சு? இந்த டப்பா மேல தானே பூ இருந்துச்சு. அதெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டப்பா மேல பூ வச்சிருக்காங்க. சூப்பர் திட்டம் போடுறேன். நாளைக்கு மாயா வந்து நிச்சயம் வந்து அசிங்கப்பட்டு நிக்க போறான்னு சொல்லி செம்மையா வந்து கத்திர்றாங்க. நீங்க இப்படியே கத்துனீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ப தான் வந்து அசிங்கப்பட்டு நிக்கணும். போய் வந்து உங்க பெட்டிக்குள்ள எங்கேயாவது பத்திரமா வந்து ஒளிச்சு வச்சுக்கங்க. அண்ணன் ஏதாவது கண்டுபிடிச்சிற போறாரு. ஆமா, நிச்சயம் அவர் செய்யக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது, அப்படியே வந்து பத்மா மாட்டுக்கும் ரூம்குள்ள வரும்போது, இவங்க தூங்குற மாரி நடிக்கிறாங்க. அப்படியே லைட்டா வந்து என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தூங்குறதுக்கு பக்கத்துல ஒரு கப்போர்டு இருக்கு. அந்த கப்போர்டுல கீழ வந்து தொறந்து ஒரு சின்ன பை மாரி இருக்கு. அந்த பையில அந்த தாலி செயின் வந்து போட்டுட்டு, அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் தூங்காம மணி மாட்டுக்கும் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. தூங்கி முடிச்சோனே, கரெக்ட்டா வந்து எந்திரிக்கிறாங்க நம்ம மணி. "இவ நல்லா தூங்கியிருப்பா. சந்தோஷமா வேற தூங்குறியா? எப்படி என் மருமகள வந்து அசிங்கப்படுத்தணும்னு நீ இது மாரி செய்றியா? என்னடி உனக்கு மாயா வந்து தப்பு செஞ்சா? அவ நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானடி செஞ்சான்னு" சொல்ட்டு, அந்த இடத்துல "உன்ன குத்திப்புடுவேன் குத்து" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பலார்ன்னு அடிக்கலான்னு வராங்க. "டேய் மணி ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணி மாயாவ மாட்டி விட்டுறாதடா. இவ இந்த தாலி செயின எடுத்திருப்பா." மணி வந்து ஏதோ ஒரு செயின் எடுத்தாங்கன்னு தான் தெரியுது. ஆனா என்ன செயினுன்னு தெரியல. கரெக்ட்டா அந்த ஜிப்ப தொறந்து பார்த்தா கிஷோர் குடுத்த தாலி செயினு. ஓ! நாளைக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு வச்சிருக்கீங்களா? இதுல பத்மாவும், பார்வதியும் சேர்ந்து சதி திட்டம் போடுறீங்களா? பூனை போல அப்படியே குடுகுடுன்னு வந்து போய்க்கிட்டு, அந்த இடத்துல வந்து சத்தமே போடாம எப்படி இருந்துச்சோ, அதே மாரி அந்த இடத்துலயே தாலி செயின வச்சுட்டு, இந்த பக்கம் தூங்கலான்னு வராங்க. வர்ற கோவத்துக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. சரி பரவால்ல, நாளைக்கு ஒரு காமெடி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து எதார்த்தமா வந்து எந்திரிக்கிறாங்க. பத்மா, "நேத்து நைட்டு ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கோம்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மணி வந்து இந்த பக்கம் எந்திரிக்கிறப்ப, "நேத்து நம்ப ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கோம். அத விட இன்னைக்கு பத்மா வந்து ரொம்பவே ஆவலோட இருக்க போறா. அத நெனச்சு நம்ப சந்தோஷப்பட போறோம்னு" சொல்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க மணி. அப்படியே எல்லாரும் ரெடி ஆயிடுறாங்க. கோயிலுக்கு வந்து தாலி பிரிச்சு வைக்கிற ஃபங்ஷனுக்காக வந்து ரெடி ஆயிட்டு போலான்னு இருக்கிறப்ப, ரகுராம் மட்டும் பிடிவாதமா, "நான் வரலங்கிற" மாரி முடிவுல வந்து இருக்காங்க. என்னை கேட்டா அந்த 2 கல்யாணம் வந்து நடந்துச்சு. ஒண்ணு என் பொண்ணுக்கு மேல நெனச்ச மாயா, எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை குடுத்துட்டா. நான் சொல்ற பேச்சையே வந்து கேட்காம, கதிருக்கும் தனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இன்னொரு பக்கம் கதிரு, நான் பெத்து வளர்த்த பையன் போல, நான் அவனுக்கு எல்லாமே வந்து செஞ்சு குடுத்தேன். இருப்பினும் அவன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான். அப்படி இருக்கும்போது என்னால இந்த விஷயத்த வந்து ஜீரணிக்கவே முடியல. நிச்சயம் இவங்க 2 பேரையும் மன்னிக்க மாட்டேன். நமக்கு பிடித்தம் இல்லாத இடத்துக்கு நம்ப எதுக்கு போணும்னு சொல்லிட்டு, ரகுராம் மட்டுக்கும் வரலங்கிற மாரி இருக்காங்க. "அம்மா, அண்ணன் வரணும் இல்லம்மா?" அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேட்டோனே, நானே போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ப பாட்டி மாட்டுக்கு மாடிக்கு வந்து ஏறுறாங்க ரமணி பாட்டி. "என்ன ரகுராம், வாப்பா நீ கோயிலுக்கு. அவங்க 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு ஆயிடுச்சு 2 ஜோடிகளையும். நீ விரும்பினாலும், விரும்பாட்டாலும் அதான் உண்மை. உன்னோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு தேவை. நீ வருவேன்னு நான் நம்புறேன்னு" சொல்லி பாட்டி வந்து சொல்றாங்க அந்த இடத்துல.